ஒரு காலையில் சட்டை அணிந்த சிறுமியின் குரலால் வீடு முழுவதும் பதட்டத்தில் இருந்தது. என்ன கேள்வி காணப்பட்டது? என் பேத்தி அழுகிறாளா? பாட்டி தனது பேத்தியை விட்டு பார்க்க மாட்டார். என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டியது அவசியம். ஒரு முழு நெய் சிப்ஸ் பைகள் என் வசம் உள்ளது. என்ன நடந்தது? கவலைப்படாதே குழந்தை. அல்லது ஒரு துளி சாஸ். எங்க இருந்து வருகின்றன? இது போல ஒரு குட்டி அழுகிறது. என்ன நடந்தது மற்றும் நான் எவ்வாறு உதவ முடியும் என்பதை கண்டுபிடிக்க முழு வீட்டாரும் இது என்ன காரணம் என்று அறிய சேர்ந்தனர். எளிமையானதுதான். அவளுக்கு சாப்பிட தேவையாக உள்ளது. நாம் ஒரு சமையல் போர் தொடங்கவிருக்கின்றோம். குட்டிக்கே முதலில் எந்த உணவை கேட்டுக்கொள்வாள் என்று ஆவலாக இருக்கிறது. ஓ, அது பிரெஞ்சு ஃப்ரைஸ். நம் கதாநாயகியின் மிக பிரெஞ்சு ஃப்ரைஸ் மோசமாக இல்லை. அத சமையல் செய்ய தெரியும். டோம் பால்சி வானலியை வெவராக்க முடிவெடுக்கிறார். உடம் விசித்திரமாக கொண்டிருந்தது. அதை நான் பாட்டிலில் இருந்து நேராக ஊற்றுவேன். போதும், நான் பெரியது தீ மூட்டுவேன். அருமை. இப்போது அதை வறுக்கலாம். அதிசயம். வேண்டாம், நிறுத்து. உதவுங்கள், அது எரிய போகிறது. கவனமாக இரு இளைஞனை. பாட்டி எப்படி சமைப்பது என்று பார். இப்போ பாட்டி உனக்கு உருளைக்கிழங்குகளை எப்படி சமைப்பது என்று காட்டுவார். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கொள்வோம். சூட்டை கொஞ்சம் குறைத்து உருளைக்கிழங்குகளை விடுகிறோம். வெளியே பொரித்தது போலவும் உள்புறம் மென்மையாகவும் இருக்கும். அளவுக்கு பொருந்தியதும் பொரித்த கிழங்குகளை ஒரு தட்டில் போடு. எவ்வளவு நன்றாக இருக்கு. ஹைன்ஸ் கெட்சப் சேர்த்தாலே போதும். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கெட்சப் அற்புதமானவை. எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் ஒரு துண்டு மணமாகும் பேக்கன் எடுத்து அதில் உருளைக்கிழங்கை வைக்கின்றோம். இப்போது நாம் உருளைக்கிழங்கை ஒரு ரோலில் சுருக்குகிறோம். இதனால் சாதாரண உருளைக்கிழங்கை அழகான மற்றும் விசித்திரமான உணவாக கொள்ள முடியும். மேலே தாழ்பழம் கன்னத்தில் சிறப்பை ஒரு சொட்டு சேர்த்து விடலாம். கவினை முடிந்துவிட்டது. பெருமளவாக ஒன்று செய்ய வேண்டிய நேரம். மிகவும் நன்றாக. வாழைப்பழங்கள் மற்றும் மர்மலேடை உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்தவை. நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்தால் அது உருளைக்கிழங்குகளுடன் சாஸ் போன்றதாக இருக்கும். ஆனால் அது இனிப்பாக இருக்கும். அதுதான் என் சிறிய சகோதரியும் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. நீங்களும் அதை முயற்சிக்கலாம். பாட்டியின் உணவும் முதலில் கவனம் ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கெச்சப் மிகவும் ருசியாக தெரிகிறது. சிறுமி கேட் அதற்கென்பதாகவே விருப்பம் கொண்டாள். அவள் உண்மையான பெரிய சமையல்காரரை விரும்புகிறாளா என்ற ஐயம். சமையல்காரர் ஒரு விதிவிலக்கான சமையல் செய்முறை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் பாராட்டப்படவில்லை. மேலும் அவள் சகோதரனிடமிருந்து பரிசு ஒன்று. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப் போல தோன்றுகிறது. ஆனால் இது ஸ்ட்ராபெரி சாஸோட இனிப்பு மார்ஷ்மலோ. யாராச்சும் அப்படியே எடுத்து தொட்டுக் கொள்ளுங்க. வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. ஆமாம், பாட்டி சரியா செய்தாயா. ஜப்பம் கிரைன்ஸ் கார்ட்டரி குருவி பிங்கோ வாரோ பாஸ்டேலே செல்லமே. ஓ, அதை நான் சமைக்க முடியும். சமையல் குறிப்பை யூடியூபில் பார்த்தேன். முட்டைகளை கொண்டு வா. அது போலவா? ஓ, ஷெல். என்ன? இல்ல, அது பயங்கரமாக இல்லை. சர்க்கரை சேர்க்கவா? நீ அதிகமாக்கலாமே. அதனால் வாப்பிள்ஸ் நல்ல சுவையாக இருக்கும். ஓ ஆம். ஓ, எது விருந்தாக இருந்தாலும் இது போல நல்ல சுவையாக இருக்கும். எனது பாகத்தில் இதிலிருந்து நல்லதாக எதுவும் வரக்கூடாது. கலப்பது மூச்சு செருக்கியது. ஒருவேளை போதுமானதாகும். இப்போது நீங்கள் மாவை சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? உஃப், என்ன நடந்தது? என்னை கவர்ந்துள்ள மாவு எவ்வளவு? சின்னப்பா, நீ நல்லா பாத்துக்கணும். ஓ வாங்க. அதிக மலர்வினால் அதிக பபிள். எனினும் நான் சமையல் செய்வதில் ஏற்கனவே சோர்ந்து போய்விட்டேன். ஓ, அது போல அதிக மாவு தேவையில்லை. மிச்சத்தை திரும்ப வைத்து விடுகிறேன். அது போல இப்போது கலந்து விடுவேன். நான் மாவை சுட்டு செய்தேன். உண்பவமாக இருந்தாலும் பாட்டியின் சாப்பாட்டுக்கு நிகராக இல்லை. இது என்னுடைய பழைய பரிசோதித்த ரெசிபி. என் பேரன் இதை பசனதிப்பான். மாவு தூய்மையாக வந்தது. நீ என்ன குழந்தைக்கு கொடுக்கிறாய்? ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரையும் தேவையில்லை. நாங்கள் சுக்கினியை எடுத்துக்கொள்வது நல்லது. இதில் பல பயனுள்ள பொருட்கள் உள்ளன. நல்ல பெரிய மாவிற்காக முழு குறுவட்டை தேவைப்படும். சாதாரண வஃபிள்ஸ் செய்யும் போல முட்டைகளை சேர்ப்போம். இப்போது மா சேர்த்து மிகவும் அழகான சுரைக்காய் மாவு பிசையுங்கள். இது எவ்வளவு வெறுப்பாக இருக்கிறது. ஆரோக்கியமான ஒன்றுதான் என்று எப்படி இத்தனை அசிங்கமாக இருக்க முடியும்? பாட்டி, இந்த சரியான பச்சை நிறத்தை கண்டு பார். மாவு தயாராகிவிட்டது. அதை வாக்ஃபில் ஐரனில் ஊற்றி ரெடியாகும் நேரத்தை பார்க்கலாம். இங்கே காத்திருக்க வேண்டும்.
பங்கற்பாகன் பதப்படுத்த இடையசி கூடிய பின்ன பே பிரபல முடிந்தவரை சீபசக்கூடு நம்மில்லவோ என்ன செய்ய வேண்டும் என நான் அறிவேன். நான் ஸ்ட்ராபெரி சீரப்புடன் வாஃபிள்களை பசையாக பசரைப்பேன். அப்படி செய்வதில் ஸ்ட்ராபெரி கீழில் நன்கு ஜூஸ் சுரந்து கேண்டு இருக்கும். ஏதோ உன்னை இழந்துட்டது. ஓ, அரணியிலிருந்து ஒரு அழகான மிதவை போடுவேன். அதை தூவல் கிரீமால் அலங்கரிப்பேன். இப்போ ஒரு முழு ஸ்ட்ராபெரி அங்கு வைக்கலாம். சரியானதாகிறது. மே ப்ளூபெரிகள் மிக அருமையாக மாறின. அடுத்து ஏதோ ஒன்று. சுவையான வாஃபிள்களுக்கு எதுவுமே தேவையில்லை. மேபிள் சீனி மற்றும் மேலே ஒரு துண்டு வெண்ணெய். ஆஹா, வாஃபிள்களை எடுக்க நேரமாகிவிட்டது. பச்சை நிறம் ஆரோக்கியத்தின் நிறம். அழகிய சித்திரம் இந்த போதவில்லை. ஓரிய அப்பங்கள் நான் நினைத்தபடி இருக்கின்றன. ஆனால் இந்த அசாதாரண உணர்வு என்னவோ, ஓ, ஒரு முட்டை கோடு. நீங்கள் சமைக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது என்ன இலைப்பச்சை நிறம்? மேலே கொஞ்சம் புல்வெளி உள்ளதா? இப்படி இருந்தாலும் ஒரு துண்டு கட்டாயம் சுவைத்து பார்க்க வேண்டும். மனமும் நல்லா இருக்கு, ஆனா சுவை என்ன ஒரு குழப்பம். பயங்கரமா இருக்கு. இந்த வாபிள்ஸ்க்காக என்ன எதிர்பார்க்கலாம்? அவை சாதாரணமாகவே தெரிகின்றன, ஆனாலும் அவற்றை அழகாக வெட்டி சுவையாய் மணக்கிறது. நான் நொண்டாக நாக்குகள் சுவைத்துக் கொள்கிறேன். உண்மைதான். நான் இந்த வால்பிள்களையே தேர்ந்தெடுக்கிறேன். இதையெல்லாம் என்னுடையது. பாட்டி இதை செய்தார். அப்படின்னா அடுத்த உணவு என்ன? ஆச்சரியம். சூஷி. அதுக்கு தயாராக இருக்கிறேன். இது என்ன? எனக்கு தெரியவில்லை. சரி சூஷி, நான் அவர்களை நீங்கள் சாதத்தை ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். ஓ, நானா எப்படி சாதம் சமைப்பதென்று தெரியும். அரிசி ரொம்ப கோழை. கண்டிப்பாக இல்லை. அரிசி. இனிப்பு சுஷி. இனிப்பு சுவையாக இருக்கும். புளித்தும் இருக்கும். ஆம், இது சரியான இணைப்பு ஆகும். முதலில் இனிப்பு மற்றும் புளிப்பு நாவுகளின் சுவையை பார்க்கலாம். நான் அதற்கு மீது சில்லு தடவி விடுகிறேன். எவ்வளவு சுவையானது. இப்போது மொத்தமாய் நாவை கூட ஜெல்லி பழங்களை போடுகிறேன். பின்னர் அதை உருட்டலாம். அது பெரியதாகவும் வண்ணமயமாகவும் மாறிவிட்டது. இவ்வளவு விசித்திரமான சூஷி நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா? மேலே இன்னும் சாக்லேட் சாஸ் சேர்க்கவும். அப்போது செஃப்டாம் வழங்கும் சிக்னேச்சர் சூஷி தயாராக உள்ளன. செய்யும் புத்தர் யார்? நான் தான் இங்கே செய்யும் புத்தர். இது உண்மையான சூஷி அல்ல, தோமா. இதனால் சரி, நீங்கள் அரிசியை அணைக்கலாம். நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம். அது சூஷி செய்ய வசதியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு நோரி இலை எடுத்து அதை பாதியாக வெட்ட வேண்டும். பாரம்பரிய உருட்டுகளிற்கு நான் அவகாடோ பயன்படுத்துவேன். நீங்கள் விதையை எடுக்கவும் பழப்பகுதியை தோலில் இருந்து பிரிக்கவும். எனக்கு புரியவில்லை. பாட்டிக்கு ஏதோ வேலை செய்யவில்லை. இங்கே ஒரு நிபுணர் இருக்கிறார். பாட்டி இப்போ இளநீரை தடுக்கும் அளவு துண்டுகளாக வெட்ட வேண்டும். நான் கிட்டத்தட்ட செய்துவிட்டேன். பிறகு நான் டாக்டரின் பாய் மேல் ஒரு நோரி இலை பரப்பி அதன் மேல் சோறு மெதுவாக போடுகிறேன். சோறை ஓரத்தில் வைக்க வேண்டும். ரோல் சுரப்பதற்கு இது மிகவும் வசதியானதாக இருக்கும். இப்போது பிலடெல்பியா என்று அழைக்கப்படும் தயிர் பாலாடை கட்டி சேர்க்கி மெல்லிய செய்து அறிந்த அவகாடோ துண்டுகளையும் சேர்த்து ஒரு வலப்பயன் கொண்டு ரோல் சுருட்டுகிறேன். இப்போது சிவப்பு மீனை மெல்லிய துண்டுகளாக அறுக்க வேண்டும். நான் செப்பரேட் மென்சுரன் ரிமல் வைக்கிறேன். காகித ரோல்களை அழகாக இருக்க இறுதி தொட்டிகளை வைத்தேன். இப்போது நீங்கள் ரோல் துண்டுகளாக வெட்டி அவற்றை அழகாக ஒரு தட்டில் வைக்கலாம். இப்போது பிலடெல்பியா தயாராக உள்ளது. அழகாகவும் சுவையாகவும். வா பாட்டி, உங்களுடைய இந்த ரோல்களை செய்ய முடியாது. அவை தங்களது வடிவத்தை காப்பாற்றுவதில்லை. ஒரு யோசனை வந்தது. இதற்கு ஒரு வெள்ளரிக்காய் தேவைப்படும். அதை உள்ளே பூச்சு போட்டு நடுவில் உள்ளதை அகற்றி அனைத்து காய்கறிகளை அதை உள்ளே வைக்கிறேன். வெள்ளரிக்காய் அதன் வடிவத்தை நிச்சயமாக காப்பாற்றும். மேலும் அது சுவையாக மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் அதை வட்டமாக வெட்டுகிறேன். இந்த படிக்கு இந்த அருவருப்பான ரோல்களை அகற்றுவோம். வழக்கமான வெள்ளரிக்காய் சூஷியை போடலாம். பாட்டி தன்னுடைய சாதனையில் பெருமை கொள்கிறார். இப்போது எல்லாம் தயார். அதை நீங்கள் சுவைக்கலாம். இப்போது சுவையுங்கள். உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கவும். இது என்ன? வெள்ளரிக்காய் சூஷி.
நான் இதை விரும்புகிறேன். அவை சிறப்பாக இருக்கின்றன. சுவையும் அப்படித்தான். அருமையான சூஷி, மிகவும் பெரிய மற்றும் பிரகாசமான ரோல்கள் என் வாய்க்குள் அடிக்கடி வரவில்லை. ஓ, அவைகள் மிகவும் மிகவும் சுவையானவை. நான் அதை வெற்றி பெற்றதாக தேர்ந்தெடுக்கிறேன். ஹூரே! இது என் ஒசல் உரிமை பதிப்பு வரி. சொல்லிட்டீங்கப்பா, விரும்புறீங்களா? அப்படிச்சாரி ஹாஹா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சவால்கள், நச்சுவையான கதைகள், சுவாரஸ்யமான பாத்திரங்கள், நிறைய ருசியான உணவை இங்கு காணலாம். சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். எதிர்காலத்துல உங்களை எதிர்பார்க்கிறோம்.